ஹாய். உங்கள் மனதின் 2 முறையான செயல்பாட்டையும் அறிய உங்கள் மனதை ஒரு தோட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு தோட்டக்காரர். உங்கள் எண்ணம் என்ற விதைகளை உங்கள் பழக்கத்தின் அடிப்படையில் நாள் முழுவதும் உங்கள் ஆழ் மனதில் விதைக்கிறீர்கள். உங்கள் ஆழ் மனதில் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியே உடலிலும் உங்கள் சுற்றுச்சூழலிலும் அறுவடை செய்வீர்கள். அமைதி, மகிழ்ச்சி, சரியான செயல், நல்லெண்ணம், செழிப்பு போன்ற எண்ணங்களை இப்பொழுது விதைக்க துவங்குங்கள். அமைதியாக யோசித்து இந்த பண்புகளில் ஆர்வம் கொண்டு உங்கள் உணர் மனது அதன் காரணத்தை முழுவதுமாக போற்றும்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அற்புதமான விதைகளை, அதாவது எண்ணங்களை உங்கள் மனதின் தோட்டத்தில் விதைப்பதை தொடருங்கள். உங்கள் அறுவடை அற்புதமாகும். உங்கள் ஆழ் மனதை எந்த விதமான விதைகளையும் வளர்க்கக்கூடிய மண்ணாக பாருங்கள். நல்லதோ தீயதோ மனிதன் சேகரிப்பது முட்புதர்களையா, முட்கள் கொண்ட திராட்சையா, அல்லது முட்கள் நிறைந்த அத்திப்பழங்களையா? யோசித்து பாருங்கள். அதனால் ஒவ்வொரு எண்ணமும் காரணமோ அல்லது ஒவ்வொரு நிலைமையும் விளைவோ ஆகும். இந்த காரணத்தினால உங்கள் எண்ணங்களை நீங்கள் சீர் செய்து உங்களுக்கு அனுகூலமான நீங்கள் விரும்பும் நிலைமையிலேயே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனது சரியாக சிந்திக்கும்போது, உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்கள் ஆழ் மனதில் பதியும் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் நல்லிணக்கத்துடனும் அமைதியானவையாகவும் இருந்தால் உங்கள் ஆழ் மனதின் மந்திர சக்தி அதற்கு பதிலளிக்கும் வகையில் சுமூகமாகவும் ஏற்புடைய சுற்றுப்புறத்தையும் அனைத்திலும் சிறந்ததான நிலைமையையும் உங்களுக்கு அளிக்கும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் அடக்க துவங்கினால் ஆழ்மனதின் சக்தியை எந்த ஒரு கடினமான பிரச்சனைக்கும் நீங்கள் பிரயோகிக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறினால், அனைத்தையும் நிர்வகிக்கும் அளவற்ற மற்றும் எல்லாம் வல்ல சக்தியுடன் உணர்வுடன் நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள். உங்களை சுற்றி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பெரும்பாலான மனிதகுலம் உள்ளிருக்கும் உலகின் மேல் ஆர்வம் கொண்ட அறிவொளி பெற்ற மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலைதான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வெளி உலகை மெய்யாக்குவது உங்கள் உள்ளிருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் காட்சிகளே. அதனால் ஒரே படைப்பு சக்தியும் வெளி உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்களால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் உலகில் உருவாக்கப்பட்டது. உணர்வுடனோ அல்லது அது உணர்வு இல்லாமலோ எப்படி வேணாலும் அது இருக்கலாம்.